ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, துவரம்பருப்பு துவையல் தான் செய்து காட்ட போகிறேன். அதுவும் ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பு. சுட சுட சாதம், இட்லி, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய துவையல் இது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி கல் மண் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, தேங்காய் இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. துருவன தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல. பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். காய்ந்த மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகா எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. இதுக்கே தாளிக்கிறதுக்கு இதுலேருந்து எடுக்க போகிறேன். அடுத்ததாக வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கினது எடுத்துக்கோங்க. மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தாங்க இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டி தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. நல்லா உப்பி வரும்போது எடுத்துருங்க. இந்த அளவு போதும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம துவரம்பருப்பை சேர்த்துக்கிறலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிரும். நல்ல ஸ்மெல் வரணும். பருப்பு வறுக்கிறது பச்சை வாசனை போய் பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வந்த வாட்டி எடுத்துருங்க. இப்போ இதை ஆற வச்சுருங்க. அடுத்ததாக அதே கடாயில் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதோடையே இந்த பொருட்களையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. மெல்லிசாக நறுக்குனா தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக விட்டோம்னா தீஞ்சு போயிடும் வெங்காயம். இப்போ காஞ்ச வரமல்லி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த துவரம்பருப்பு துவையலுக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூடவே வறுத்து வச்ச துவரம்பருப்பு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சிருங்க. இந்தளவு போதும். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அரைச்சிருங்க. உங்களுக்கு கொரப்பாக வேணும்னா அரைச்சிக்கோங்க, இல்லை நைஸாக வேணும்னா அரைச்சிக்கலாம். இந்தளவு நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தள்ளி நின்று போடுங்க, கருவேப்பிலை வெடிக்கும். இப்போ இதை துவையலில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும்னா ஒரு தக்காளி வதக்கி போட்டு அரைச்சிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.